الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. பாபு சத்ர், மறைப்பதை பற்றி வரக்கூடிய பாபு. அதாவது உடல் உறுப்புகளில் அந்த மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைப்பதை பற்றி உண்டான பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் உமர் இப்னு அபி சலமா கிதாபு சலாத்தில் பார்த்துட்டு வர்றோம். அதில் உடல் உறுப்புகளில் மறைக்க வேண்டிய உறுப்புகள் என்னென்ன அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். அன் உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு கால, உமர் இப்னு அபி சலமா அவங்க சொல்கிறாங்க, ரஅய்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்தேன், யுஸல்லி தொழுகின்றவர்களாக, ஃபீ சௌபி வாஹிதின் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தொழுவதை நான் பார்த்தேன். மொத்தமாகவே ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 2 ட்ரெஸ் போட்டிருக்கோம், மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கீழே ஒரு ட்ரெஸ்ஸு. ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன் ஒரே ஆடையிலே தொழுவதை, ஒரே ஆடை அணிந்து கொண்டு தொழுவதை நான் பார்த்தேன். முஷ்தமிலம் பிஹி, அந்த ஆடையை கொண்டு என்ன செஞ்சாங்க, சுற்றி இருந்தார்கள். தன்னை கொண்டு அந்த ஆடையை சுற்றி இருந்தார்கள், நல்ல உடம்பை மறைச்சு. எங்கே, ஃபி பைத்தி உம்மி சலமா, எங்கே பார்த்தாங்க, உம்மு சலமா நாயகியுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன் ஒரே ஆடையை தன்னை கொண்டு சுற்றியவராக அணிந்து கொண்டு தொழுகின்றவர்களாக நான் பார்த்தேன். வாலிஅன் தரஃபைஹி, அந்த ஆடையினுடைய 2 ஓரம் இருக்குல்ல, 2 ஓரத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அலா ஆத்திகைஹி, தன்னுடைய தோள்கள் மீது வைத்தவர்களாக. அந்த ஆடையினுடைய 2 ஓரம் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க, வலது தோல் மீது இருக்கும் ஓரத்தை இடக்கைக்கு கீழேயும், இடது தோலுக்கு மீதம் இருக்கும் ஓரத்தை வலது கைக்கு கீழேயுமாக மாற்றி போட்டுக்கொண்டு தொழுதார்கள். ஒரே ஆடை தானே, அப்போ என்ன செஞ்சாங்க, மேலே போட்டுக்கிட்டாங்க. வலது தோல் மீது இருக்கக்கூடிய ஓரத்தை இடது கைக்கு கீழேயும், அப்படி தானே, இடது தோல் மீது இருக்கக்கூடிய ஓரத்தை வலது கைக்கு கீழேயும் இப்படி மாற்றி போட்டிருந்தாங்க. இதான் வழக்கம். அதில் ஆத்திக்குன்னா என்னது, தோல். இப்படி ஒரே ஆடையிலே அணிந்து கொண்ட நிலையில் தொழுவதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு ஆடை மேலையும் கீழையும் சேர்த்து ஒரு ஆடையை கொண்டு தொழுகுவது கூடும் என்பது இந்த ஹதீஸை காட்டுது. ஆனால் மறைக்க வேண்டிய உறுப்பை மறைக்கணும், அதுதான் அங்கே நோக்கம். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வசதி இல்லாத நேரத்தில் இவ்வாறு ஒரு ஆடை தான் இருக்குன்னா ஒரு ஆடையிலே மறைக்க வேண்டிய உறுப்பை மறைத்து தொழுகுவது ஆகுமானதுன்றதை காட்டுறதுக்கான இந்த ஹதீஸு. ஆனால் வசதி இருந்தால் 2 ஆடையை கொண்டு அணிந்து தொழுவது தான் சிறந்தது. மொத்தத்தில் உறுப்புகளை என்ன செய்யணும், அவுரத்தை மறைக்கணும். ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஸல்லியன்ன அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹித், உங்களில் ஒருவர் ஒரே ஆடை அணிந்து கொண்டு தொழ வேண்டாம். லைஸா அலா ஆத்திகீஹி மின்ஹு ஷையுன், என்ன அர்த்தம், அதிலிருந்து ஒரு ஓரத்தை தன்னுடைய தோளின் மீது போட முடியாத அளவுக்கு, தோளின் மீது போட முடியாத அளவுக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், தோலை மறைக்க முடியாத அளவுக்கு. அப்போ ஒரு ஆடை தான், அது சின்னதாக இருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுது தோல் இப்படி போட்டு என்ன செஞ்சாங்க, இப்படி போட்டு தொழுதாங்க. அப்போ தன்னுடைய தோளின் மீது அந்த ஆடையிலிருந்து போட முடியாத அளவுக்கு உண்டான ஒரு ஆடையிலே உங்களில் ஒருவர் என்ன செய்ய வேண்டாம், தொழுக வேண்டாம். அன்ஹு கால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல்,
ரசூல்லா சொல்வதை நான் கேட்டேன், மன் சல்லா ஃபி சௌபின் வாஹிதின், யார் ஒரு ஆடையை அணிந்து தொழுதால், ஃபல் யுஹாலிஃப் பைன தொரஃபைஹி, அதனுடைய 2 ஓரங்களையும் மாற்றி போட்டு கொள்ளட்டும். ஃபல் யுஹாலிஃப் பைன தரஃபைஹி, அதனுடைய 2 ஓரத்தையும் மாற்றி போட்டு கொள்ளட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலப்புறத்துடைய ஓரத்தை இடது தோளிலும் இடப்புறத்துடைய ஓரத்தை வலது தோளிலுமாக என்ன செய்யட்டும்? மாற்றி போட்டு கொள்ளட்டும். ரவாஹுல் புகாரி. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், ஃபி ஹமீசத்தின் லஹா அலாமுன். ஹமீசத் என்றால் கருப்பு கம்பளி ஆடை, சதுரமான கருப்பு கம்பளி ஆடை. அந்த கருப்பு கம்பளி ஆடைக்கு லஹா ஆலாமுன், அந்த கம்பளி ஆடைக்கு என்ன இருக்குதுன்னா ஆலாம் இருக்கு. ஆலாம் என்றால் வேலைப்பாடுகள்னு சொல்வோம்ல, அது அப்படியே டிசைனு. அந்த கருப்பு கம்பளி ஆடை ஒன்று அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த கருப்பு கம்பளி ஆடையில் என்ன இருக்குது? டிசைன்ஸ் இருக்கு, ஆலாம். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க? நலர இலா ஆலாமிகா நலரத்தன், தொழுதுட்டு இருக்கும் போதே அதனுடைய வேலைப்பாடுகள் அப்படி பார்க்குறாங்க. அணிஞ்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடை பார்க்குறாங்க. அப்போ ஃபலம்மா இன் சரஃப, ரசூல்லா தொழுது முடித்தோனையே காலை சொல்கிறாங்க, இது ஹபு பி ஹமீசத்தி ஹாதிஹி, என்னுடைய இந்த கம்பளி ஆடை இருக்குல்ல, என்ன கம்பளி ஆடை? வேலைப்பாடுகள் நிறைஞ்ச, டிசைன்ஸ் நிறைஞ்ச இந்த கம்பளி ஆடையை எடுத்து செல்லுங்கள். யாரிடத்துல? இலா அபி ஜஹம், அபு ஜஹம்டே கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த அபு ஜஹம்ன்றவர் தான் ரசூல்லாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை என்னவா கொடுத்தாரு? கிஃப்டாக கொடுத்தாரு. நீங்கள் அவர்கிட்ட என்ன செய்யுங்க? கொண்டு போங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆத்தூனி, மேலும் எனக்கு கொண்டு வாருங்கள், பி அன்பி ஜானியத்தி அபி ஜஹம், அபு ஜஹம் இடத்திலே இருக்கின்ற ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸு, அதாவது வேலைப்பாடுகள் இல்லாத சிம்பிளான ட்ரெஸ். அன்பி ஜானியத்துனா என்னது? வேலைப்பாடுகள் இல்லாத சிம்பிளான ட்ரெஸ்ஸை என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்கள். ஃபைன்னஹா, நிச்சயமாக அந்த ஆடை, சரி, ஃபைன்னஹா, நிச்சயமாக இந்த ஆடை இருக்குல்ல, எந்த ஆடை? அந்த போட்டிருந்த ட்ரெஸ் இருக்குது. அல்ஹத்தனி, என்னை திருப்பி விட்டது. அல்ஹா யுல்ஹி, அல்ஹத்தனி, என்னை திருப்பி விட்டது. ஆனிஃபன், கொஞ்ச நேரம், அன் சலாத்தி, லைட்டாக ஒரு லேசாக என்னுடைய தொழுகையை விட்டு என்ன செஞ்சிருச்சு? என்ன கவனம் எங்கே போயிருச்சு? அதை பார்த்தாங்கல்ல, உற்று நோக்கினாங்கல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு? தொழுகையிலேருந்து எனக்கு லைட்டாக லேசாக என்ன செஞ்சிருச்சு? கவனத்தை திருப்பிருச்சு. என் கவனத்தை திருப்பக்கூடிய இந்த ஆடை சூப்பராக அப்படி டிசைன்ஸாக இருந்தாலும் வேணாம், தயவுசெய்து அவர்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருங்க. அந்த அபு ஜஹம் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க, அது போதும் எனக்குன்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன தெரியுது? அந்த அலங்காரமாக வடிவமைக்கப்பட்ட ஆடை நம்முடைய தொழுகையோட கவனத்தை விட்டு திருப்புறதாக இருந்துச்சுன்னா அந்த ஆடை முஸ்தஹப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆடைகளை அணிவது ஒரு மக்ரூஹ், அது விரும்ப தகுந்தது கிடையாது. இது ஆடைக்கு பொருந்தும். நம்ம தொழுகும் போது பக்கத்தில் இருக்கிற விரிப்பு, பள்ளிவாசல் சுவர், மெஹராபு, இது எல்லாமே நம்ம கவனத்தை திருப்பாத மாதிரி இருக்கணும். நம்ம கவனம் அப்படியே என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க இப்போ படம் போட்டிருக்குது, ஏதாவது டிசைன் வரைஞ்சிருக்கும் போது நமக்கு என்ன செய்யலாம்?
அது பக்கம் போகலாம். அப்படி போக தகுந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஹதீஸ் காட்டுது. வஃபி ரிவாயத்தில் புகாரி ரிவாயத்தில் இப்படி வருது, குன்து அந்துரு இலா அலமிஹா வ அனஃபிஸ்ஸலா. நான் தொழுகையில் இருக்கும்போதே, அலம்னா என்னது, அந்த 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 டிசைன்ஸை நான் பார்த்தேன். அகாஃபுனா, எனவே நான் பயப்படுகிறேன். ஐ யுஃப்தினனி, யுஃப்தினி இருக்கா, எஃப்தினனி இருக்கா, ஐ எஃப்தினனி, என்னை அது என்ன செய்வதை நான் பயப்படுகிறேன், என்னை குழப்பிவிடுமோ என்பதை நான் பயப்படுகின்றேன். ஓகேவா? அப்போ நம்ம தொழுகையில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட தொழுகையில் நம்ம கவனத்தை திருப்பாத அளவுக்கு அந்த ஆடை இருக்கணும் அப்படின்றாங்க. அதான் வெறும் முஸ்தஹப். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு கால அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, கான கிராமுன் லி ஆயிஷத்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கென்று ஒரு இந்த என்ன சொல்கிறது ஸ்க்ரீன், கிராம்னா என்னது, அந்த ஸ்க்ரீன் எப்படிப்பட்ட ஸ்க்ரீன்னா உருவங்கள், உருவ சித்திரங்கள் பொறித்த கலர் ஸ்க்ரீன். அது கிராம்ன்ற வார்த்தை என்ன குறிக்குது, உருவத்துடைய டிராயிங் இருக்கக்கூடிய ஒரு கலர் ஸ்க்ரீன். அது அப்படி அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இலங்கச்சா ஆயிஷா நாய்க்குரிய கலர் ஸ்க்ரீனு. அதை என்ன செய்வாங்கன்னா, ஆயிஷா நாய் செஞ்சுருந்தாங்கன்னா, சத்தரத்து பிஹி ஜானிப பைத்திஹா, தங்களுடைய வீட்டுடைய அந்த ஓரம் ஒரு பகுதினா என்ன அர்த்தம், ஒரு அலமாரி, வீட்டுடைய ஒரு ஜானிபுனா ஒரு பகுதினா அங்கே அலமாரின்னு வச்சுக்கோங்க, அதை மறைச்சிருக்காங்க அந்த ஸ்க்ரீனை போட்டு. இப்போ காலலஹா அன் நபியு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, அமீதி அண்ணா கிராமக்கி, எப்போ உன்னுடைய இந்த சிறச்சீலையை, இந்த திரைச்சீலையை, அந்த வண்ண கலரான இருக்கக்கூடிய திரைச்சீலையை அகற்று. இன்னஹு லா யஸாலு தஸ்வீரஹு தாரிலுலி ஃபி சலாத்தி, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த உருவ படங்கள் இருக்கு, தசாவீர், அது என்ன செய்யுது அப்படின்னா தொழுகையில், என்னுடைய தொழுகையில் எனக்கு இடையூறு செய்யுது, அது குறுக்கிடுது. சொல்ல புரியுது? அப்படி தொங்கும் போது என்ன செய்யுது, பார்வை அது மேலே படுற மாதிரி வருது, முதல்ல அதை அகற்று அப்படின்னு ஆயிஷா நாய்க்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கால, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, உஹதிய லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு தரப்பட்டது. அதானே அல் ஃபஸ்லுல் அவ்வல்ல ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அன்பளிப்பு தரப்பட்டது. ஃபர்ரூஜ ஹரீரின், ஃபர்ரூஜ் என்ற பட்டு, ஃபர்ரூஜ் என்ற ஒரு பட்டால் ஆன ஒரு நீலங்கி, நீளமான ஒரு ட்ரெஸ்ஸு. அதாவது பட்டு ஆண்கள் அணிவதற்கு தடை செய்யப்படுவதற்கு முன்னால் உள்ள ஹதீஸ் இது. ரசூலுல்லாவுக்கு ஃபர்ரூஜ் என்கிற பட்டாலான ஒரு நீளமான அங்கி, ஒரு நீளமான ட்ரெஸ் அன்பளிப்பாக தரப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹ் ஃபலபிஸஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணிந்து கொண்டார்கள். சும்ம ஸல்லா ஃபீஹி, அந்த ட்ரெஸ்ஸை அணிந்தபடியே தொழுதார்கள். தொழுது முடிச்சுட்டு சும்மா இன்சரஃப, பிறகு அவர்கள் திரும்பினார்கள். ஃபனஸஅஹு நஸஅன் ஷதீதன், அந்த ஆடையை அப்படி என்ன செய்கிறாங்க, கடுமையாக கழட்டுறாங்க. கல் காரிஹி, வெறுப்பாக இருப்பவரை போன்று. ஒரு வெறுப்பாக ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி போட்டால் எப்படி கழட்டுவாங்களோ அந்த மாதிரி கடுமையான வெறுப்பாக இருப்பவரை போன்று அவங்க அணிஞ்சிருந்த அந்த பட்டு ஆடையை கழட்டி தூக்கி எறிகிறாங்க. கழட்டி என்ன செய்கிறாங்க, இடுறாங்க. சும்மா கால பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யம்பகி ஹாதா லில் முத்தகீன், இரையச்சமுடையவர்களுக்கு இது உகந்த ட்ரெஸ் இல்லை என்று சொன்னார்கள். இரையச்சமுடையவர்களுக்கு இது உகந்த ட்ரெஸ் இல்லை.
அப்போ ட்ரெஸ்ஸு ரொம்ப பட்டால் ரொம்ப அப்படி ஜெகஜோதியாக இருக்கும்போது நம்ம தொழுகையில் கவனம் வந்து அந்த ட்ரெஸ்ஸு பக்கம் போகலாம். அப்போ அந்த கவனம் போகிறதுனால அந்த ஆடையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு வெறுப்பவரை போன்று அந்த ஆடையை கலட்டினார்கள். ஆனால் இந்த பட்டு இது வந்து தடை செய்யப்படுவதற்கு முன்னால் உள்ள செய்தி. அல் ஃபஸ்லு சானி எங்கே போனேன் அல் ஃபஸ்லு சானி அன் சல்மா இப்னு அல் அக்வா கால குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ரஜுலுன் அசீது, நிச்சயமாக நான் வேட்டையாடக்கூடிய மனிதர். நான் என்ன செய்கிறேன், சைது, சாதிலிருந்து வந்தது அசீது, வேட்டையாடக்கூடிய மனிதர். ஃபஉஸல்லி ஃபில் கமீஸில் வாஹித், நான் ஒரே ஆடையிலே தொழுது கொள்ளட்டுமா? என்கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு தான் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கேன், என் உடலை மறைச்சிருக்குது, 2 ட்ரெஸ்ஸாக போல. அப்படி ஒரே ஆடை அணிந்து கொண்டு நான் தொழுகலாமா? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் என்ன செய்யலாம், தொழுகலாம். வஸ்ருர்ஹு வலவ் பிஷௌகத்தின், இருந்தாலும் என்ன செய்யுங்க, வஸ்ருர்ஹு பட்டன் வைத்து தைச்சுக்கோங்க. வஸ்ருர்னா என்ன அர்த்தம், ஆடை வந்து திறக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஒரே ட்ரெஸ்ஸு போடும் போது ஆடை திறந்து நம்முடைய அவுரத்து வந்து வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தைத்து கொள்ளுங்கள், பட்டனை வைத்து தைத்து கொள்ளுங்கள். அந்த பட்டன் எப்படி இருந்தாலும் சரியே, உங்களுக்கு பட்டன் கிடைக்கல, அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்குது. வலவ் பி ஷௌகத்தின், ஒரு ஊசி முள்ளாக இருந்தாலும் சரியே. இந்த பின்னூக்கு போடுறோமே, 2 ட்ரெஸ்ஸு திறக்காமல் இருக்கிறதுக்கு பட்டன் போயிடுச்சுன்னா பின்னூக்கு போடுறோம், ஏன்னா திறக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த காலத்தில் எங்கள் பின்னூக்கு இல்லை, ஊசி என்ன செய்கிறாங்க, முள் செடியில் இருக்கக்கூடிய ஊசி எடுத்து என்ன செய்கிறாங்க, குத்தி வச்சு அதை இது பண்ணுறாங்க. அப்படி ஷௌகத்துனா என்னது, முள். அந்த ஊசி முள்ளாக இருந்தாலும் சரியே, நீங்கள் அந்த ஆடை திறக்காமல் இருப்பதற்கு என்ன செஞ்சுக்கோங்க, தைச்சுக்கோங்க. ரவாஹு அபு தாவூத் ஒன் ரவா நஸாஇ ஒன் நஹ்வஹு. ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால, அபு ஹுரைரா ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, பைனமா ரஜுலுன், ஒரு மனிதர், யுசல்லி தொழுதார், முஸ்பிலன் இசாரஹு, தன்னுடைய கீழ் ஆடை இருக்கே அந்த ஆடையை கரண்டை காலுக்கு கீழே தொங்க விட்டு கொண்டு தொழுதார். முஸ்பில் அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்டை காலுக்கு கீழே தொங்க விட்டவராக தொழுதார். இசாரஹு, தன்னுடைய கீழ் ஆடையை. ஃபகால ரஹு ரசூலுல்லாஹ், இப்படி தொழுதவரை பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், கரண்டை காலுக்கு கீழே கீழாடை தொங்குது, அந்த நிலையிலே தொழுகிறார். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, இதுஹப், நீ செல்லு, ஃபத்தவல்ல, நீ என்ன செய்து கொள், ஒழு செய்து கொள். ஃபதஹப, அவர் போனார், ஒத்தவல்ல, ஒழு செய்தார். சும்மஜா, பிறகு வந்தார். ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மாலக்க அமர்த்தஹு அன் யத்தவல்ல, அவரை ஒழு செய்ய சொல்லி அவரை ஏவியது என்ன காரணம், என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதுக்காக, மாலக்க உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதுக்காக அவங்கள என்ன செய்யுங்க, ஒழு செய்ய சொல்லி கட்டளையிட்டீங்க. கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு கான யுசல்லி, அவர் தொழுகின்றவராக இருந்தார், வஹுவ முஸ்பிலுன் இசாரஹு, தன்னுடைய கீழாடையை கணுக்காலுக்கு கீழே தொங்க விட்டவராக தொழுகின்றவர்களாக இருந்தார். ஓ இன்னல்லாஹ தாலா, மேலும் நிச்சயமா அல்லாஹு தாலா, லா யக்பலு சலாத்த ரஜுலின் முஸ்பிலின் இசாரஹு, தன்னுடைய கீழாடையை கணுக்காலுக்கு கீழே தொங்க விட்டவராக தொழக்கூடியவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் நான் சொன்னேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னதாக இந்த ஹதீஸில் என்ன செய்யுது, வருது. ரவாஹு அபு தாவூத். அப்போ முஸ்பிலுல் இசாராக ஒருத்தர் தொழுகுவது என்பது ஒரு கடுமையான எச்சரிக்கைக்குரிய விஷயம். அது வந்து சில நேரங்களில், ஏன்னா அது இழுத்துட்டே போகும்போது நஜீஸ் படலாம், கண்ட அழுக்குகள் படலாம். அப்போ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் படாமல் போவதற்கு உண்டான விஷயமாக அது இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ்
அவங்கள்ட்ட இப்படி சொன்னாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நாயகி சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துக்பலு சலாத்து ஹாயிலின். ஹாயில் என்றால் இந்த இடத்துல பருவம் அடைந்த பெண் அர்த்தம். ஹைல் யாருக்கு வரும்? பாலிகான பெண்ணுக்கு தானே ஹைல் வரும். அப்போ பருவம் அடைந்த பெண்ணுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லா பி ஹிமாரின். என்ன அர்த்தம்? முக்காடு போட்டாலே தவிர. என்னது? முக்காடு போட்டாலே தவிர பருவமடைந்த ஒரு பெண்ணுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ தலை என்ன செய்யணும்? நல்லா மறையணும். முடி என்ன செய்யக்கூடாது? தலைமுடி தெரியக்கூடாது. அப்படித்தானே? தலைமுடி தெரியக்கூடாது. இல்லை, அவுரத்து என்ன? பெண்களுடைய அவுரத்து முகமும் உள்ளங்கையை தவிர மற்ற எல்லாமே என்ன செய்யணும்? மறைக்கணும். சில இமாம்கள் சொல்கிறாங்க 2 பாதம் சேர்த்திக்கிறாங்க. அப்படி தானே? முகம், 2 உள்ளங்கை, 2 பாதம், இதை தவிர மற்ற எல்லாமே மறைக்கணும். ரவாஹு அபூதாவுத் வ திர்மிதி. அன் உம்மி சலமா ரலியல்லாஹு அன்ஹா சஅலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சலமா அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உம்மு சலமா அவங்க கேட்டாங்க, அத்து சல்லி அல் மர் அத்து, ஒரு பெண் தொழுகலாமா? எதில்? ஃபி தரஇன் வ ஹிமாரின் லைஸ அலைஹா இசாருன். கீழாடை அந்த பெண்ணிடத்தில் இல்லாமல், அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா கீழாடை இல்லை, ஆனால் அந்த பெண்ணிட்ட என்ன இருக்குது? மேலாடை நீண்ட மேலாடையாக இருக்குது. தனியாக கீழாடைன்னு இல்லை, ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி என்ன செய்யுது? மேலாடை இருக்குது. திரா 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 தானே போட்டிருக்கு. வ ஹிமார். ஹிமார்னா என்ன அர்த்தம்? முக்காடு போடுறதுக்கு உண்டான அந்த துப்பட்டை தலையில் மறைக்கிறதுக்கு உண்டான துணி இருக்குது. ஆனால் கீழாடைன்னு என்ன செய்யலை? தனியாக இல்லை. இப்படி தொழுகலாமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா கான திரஉ சாபிகன். அந்த 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 மேலாடை இருக்குது, அது என்ன செய்யுது? யுகத்தி லுஹூர கதமைஹி, அவருடைய பாதத்தினுடைய மேற்பகுதி மறைக்கும் அளவுக்கு அது நீண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. அது என்னது? இதா கான திரவு சாபிகன். அந்த 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 மேலாடை இருந்தால், நீண்டதாக இருந்தால், எந்த அளவுக்கு? யுகத்தி லுஹூர கதமைஹி, அந்த அந்த ட்ரெஸ்ஸு மேலேருந்து அப்படி கவராகி அந்த காலுடைய அந்த பாதத்தினுடைய லுஹூர் மேற்பகுதி மறைக்கிற அளவுக்கு அது பெருசாக இருக்கணும். திடீர்னுட்டு கால் இந்த இதுக்கு மேலே லைட்டாக தெரியுது அப்படின்னாலும் என்ன செய்யாது? கூடாது. அவுரத்தை மறைக்கிற இதுவாக வராது. ரவாஹு அபூதாவுத் தக்கர ஜமாத்துன் வ கஃபூஹு அலா உம்மி சலமா. ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா தடுத்தார்கள், அனி சதுலி ஃபிஸ்ஸலா. சதுல் என்றால் தொழுகையில் ஆடையை 2 பக்கமும் தொங்க விடுறது. இப்படி என்ன செய்கிறது? தொங்க விடுறது. இப்படி ருக்குவுக்கு போகும்போது 2மே என்ன செய்யும்? தொங்கும். இந்த சதுல் 2 பக்கமும் ஆடையை தொங்க விடக்கூடிய இந்த செயலை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். வ ஐயுகத்திய ரஜுலு ஃபாஹு, ஒரு மனிதர் தொழக்கூடிய அந்த மனிதர் துணியால் தன் வாயை மூட வேண்டாம், மூடுவதையும் தடுத்தார்கள். வாயை என்ன செய்கிறது? துணியை வச்சு மூடுறது, அதையும் தடுத்தாங்க. ஏன்னா ஓதணும். அப்போ தொழும்போது என்ன செய்யக்கூடாது? தோள்களுக்கு மேலே சால்வை, மேலே துண்டு, இதை போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அது எப்படி இருக்கக்கூடாது? அது 2 என்ன செய்யுது? ஒரு சால்வையை போடுறாரு,
ருக்குவுக்கு போனால் சால்வையினுடைய 2 ஓரமும் என்ன செய்யுது, தொங்குது. சுற்றிக்கலாம். இப்போ சால்வை போடுறோம், நல்லா சுற்றிக்கலாம். அல்லது ஒரு துணியை போடுறோம், சுற்றிக்கிட்டு என்ன செய்யலாம், தொழலாம். அது சுத்தாமல் அப்படி தொங்க விடுறதுக்கு பேர் தான் சதில். இதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க, தடுத்திருக்காங்க. ஏன்னா குனியும் போது என்ன செய்யுது, சஜிதா செய்யும் போதும் அந்த 2 ஓரங்கள்லையும் அந்த துணி தரையில் படும். இது ஏன் தடுத்தாங்கன்னா, யகூதிகள் இந்த மாதிரி மேலாடை அணிஞ்சு தொழுகுவாங்களாம். யூதர்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க அந்த அவங்களோட இபாதத் செய்யும் போது அந்த மாதிரி தொங்குமா. அந்த யூதர்களுக்கு ஒப்பாக இருப்பதனால இதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அன் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم خالفுல் யஹூத, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. என்ன மாற்றம் செய்யுங்க, ஃபஇன்னஹும், நிச்சயமாக அந்த யூதர்கள் லா யுஸல்லூன, என்ன செய்ய மாட்டாங்க, தொழுக மாட்டார்கள். ஃபீ நிஆலிஹிம், செருப்பணிந்தும், வலா ஹிஃபாஃபிஹிம், காலுரை அணிந்தும் தொழமாட்டார்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு மாற்றமா செருப்பணிந்து தொழுவது கூடும். செருப்பு சுத்தமாக இருந்தால் ஓகே. காலுரை தொழுவது கூடும் சுத்தமாக இருந்தால். ஆனால் யகூதிகள் அதை போடாமல் தொழுகுவாங்க. அதுக்கு மாற்றம் செய்யுங்க. நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. மீசையை கத்துறீங்க, தாடியை வளருங்க, இது யகூதிகளுக்கு மாற்றம். அவங்க மீசை என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க, தாடியை சிரைக்கிறாங்க, அதுக்கு மாற்றம். இப்படி நிறைய விஷயங்களை யகூதிக்கு மாற்றம் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அபீ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியிலே யுஸல்லி பி அஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்களுக்கு தொழுகு வைக்கிறார்கள். இது அந்த நேரத்தில் தொழுதுட்டு இருக்கும் போதே சஹாபாக்களுக்கு தொழு வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹலான் ஆலைஹி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய செருப்பை கழட்டுறாங்க தொழுதுட்டு இருக்கிறதுனே போதே. ஃபவலாஹுமா அன் யஸாரிஹி, கலட்டி தன்னுடைய இடது பக்கம் வச்சுட்டாங்க. சல்லு கமா ரஐத்துமுனி உஸல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் எப்படி தொழுகிறதா நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி தொழுவுங்க. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பார்த்து தான் தொழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கழட்டி வச்சோன்னே ராத் அலிகல் கோமு, கூட்டத்தார்கள் பார்த்தார்கள், அல்கோ நிஆலஹும், தங்களுடைய செருப்புகளையும் என்ன செஞ்சாங்க, இடது பக்கம் போட்டுட்டாங்க கலட்டி. ஃபலம்மா மலா, அதானே தொழுது முடிச்சோம். ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தோ, ரசூலுல்லாஹ் தன்னுடைய தொழுகையை முடித்த பிறகு கேட்டாங்களாம், மா ஹமலக்கும் அலா இல்காஇக்கும் நிஆலக்கும், உங்களுடைய செருப்புகளை நீங்கள் இடது பக்கம் போடுவதற்கான உங்களை சுமத்தாட்டியது எது, என்ன காரணம்? அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ரஐனாக அல்கைத்தன அலைக்க ஃபஅல்கைனா நிஆலானா, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் செருப்பு கழட்டி போட்டீங்க, அதை பார்த்தோம், நாங்களும் கழட்டி போட்டோம். சல்லு கமா ரஐத்துமுனி உஸல்லி, எந்த அளவுக்கு இத்திபாவாக இருந்திருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா இன்ன ஜிப்ரீல் அத்தானி, நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். ஃப அக்பர்னி, எனக்கு அறிவித்தார்கள், அன்ன ஃபீஹிமா கதிரன், உங்களுடைய 2 செருப்புலையும் ஒரு அசுத்தம் இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. என் செருப்பில் அசுத்தம் இருந்ததுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கழட்டி வச்சேன். ஆனால் அதை பார்த்த சஹாபாக்கள் ரசூலை கழட்டி வச்சுட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகி வந்திருக்குமோ என்னமோ, நம்மளும் கழட்டி வைப்போம், கழட்டி வச்சுட்டாங்க. இதா ஜா, அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஜா அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலின் பக்கம் வந்தால் ஃபல் யந்துர், அவர் பார்க்கட்டும். ஃப இன் ரஆ ஃபீ நஅலைஹி கதரன், தன்னுடைய செருப்பிலே அவர் அசுத்தத்தை பார்த்தால், அவ் அதன், அல்லது ஏதேனும் ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செஞ்சா பார்த்தால், அவர் என்ன செய்யட்டும், ஃபல் யம்ஸஹு, பூமியிலே தேய்த்து சுத்தமாக்கட்டும். அவர் என்ன செய்யட்டும், பூமியில் தேய்ச்சி அந்த செருப்பு சுத்தமாக்கட்டும்.
வலியுசல்லி ஃபீஹிமா, பிறகு அதிலே தொழுகட்டும், அதனுடன் தொழுகட்டும், மஅஹுமா, அதனுடன் தொழுகட்டும். ஓகேவா? இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு இது நூறுல் அன்வாரில் கூட வரும். அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பின்பற்றினாங்கன்றதுக்கு தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ் பின்பற்றி என்ன செஞ்சாங்க, செருப்பு கழட்டி வச்சாங்க. ரவாஹு அபூ தாவூத் தாரமி. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுதால் ஃபலா யலஅன அலைஹி அன் யமீனிஹி, தன்னுடைய செருப்பை தன்னுடைய வலது பக்கம் வைக்க வேண்டாம். வலா அன் யசாரிஹி, தன்னுடைய இடது பக்கமும் வைக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஃபதகுனு அன் யமீனி கைரிஹி, நீங்கள் இடப்பக்கம் வச்சிங்கன்னா அது இன்னொருத்தருக்கு அது என்னவா இருக்கும், வலது பக்கமாக இருக்கும். இல்லை என்றாலும் அல்லா யகூன அன் யசாரி அஹதின், ஒருவருடைய இடது பக்கமாக அது இருக்க வேண்டாம். அதாவது இடது பக்கம் யாரும் தொழுகிறவங்க இல்லைண்டா அது இடது பக்கம் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஒலி எலஹுமா பைன ரிஜிலைஹி, ஒருவேளை இடது பக்கம் தொழுகிற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம், ஒல் எலஹுமா பைன ரிஜிலைஹி, தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடையிலே செருப்பை வைத்து கொள்ளலாம். ஓகேவா? அவுலி யுசல்லி ஃபீஹிமா, அல்லது அந்த செருப்புடனே அவர் தொழுது கொள்ளட்டும். ரவாஹு அபூ தாவூத் ரவா இப்னு மாஜா மானாஹு. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவரிடத்தில் நான் நுழைந்தேன். ஃபரஐதுஹு யுசல்லி அலா ஹசீரின், பாயின் மீது ரசூலுல்லாஹ் தொழுவதை நான் பார்த்தேன். யஸ்ஜுது அலைஹி, அந்த பாயின் மீது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சஜிதா செஞ்சாங்க. ஒரு ஐத்துஹு யுசல்லி ஃபி சௌபின் வாஹிதின், மேலும் ரசூலுல்லாஹ் தொழுவதை நான் பார்த்தேன். எப்படி? ஃபி சௌபின் வாஹிது, ஒரே ஆடை அணிந்து கொண்டு தொழுவதை பார்த்தேன். முத்தவஷ்ஷிஹன் பிஹி, தன்னுடைய இரண்டு ஓரங்களையும் மாற்றி போட்டுக்கொண்டு தொழுவதை நான் பார்த்தேன். தன்னுடைய ரெண்டு ஓரங்களையும் மாற்றி போட்டுக்கொண்டு தொழுவதை நான் பார்த்தேன். ரவாஹு முஸ்லிம். அம்ர் இப்னு ஷுஐப் நபி அல் ஜத்தி கால ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன். யுசல்லி, தொழுபவர்களாக, ஹாஃபியன், சில நேரங்களில் ஹாஃபினா என்னது, பிஷ்ருல் ஹாஃபின்னு சொல்கிறோமே, செருப்பு அணியாதவர்களாக தொழுவதையும் பார்த்தேன். ஓ முத்தனஈலன், சில நேரங்களிலே செருப்பு அணிந்து தொழுவதையும் பார்த்தேன். ரெண்டு நிலையிலையும் தொழுதுருக்காங்க, அப்போ ரெண்டுமே கூடும். ரவாஹு அபூ தாவூத். அன் முஹம்மது இப்னுல் முன்கதிர் கால சல்லா ஜாபிருன், ஜாபிர் தொழுதார். ஃபி இசாரின், கீழாடையை அணிந்து கொண்டு தொழுதார். கத அகதஹு மின் கிபலி கஃபாஹு, கஃபா என்றால் பிடரி, தன்னுடைய பிடரி பக்கமாக அதை முடிச்சு போட்டு கொண்டவர்களாக தொழுதார்கள். அந்த கீழாடை என்ன செஞ்சாங்களாம், கீழாடை அணிஞ்சிட்டு தொழுதாங்க. அதை எப்படி என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய, அப்படின்னா என்ன அர்த்தம், போட்டு ஓ சியாபுஹு மௌலூஅத்துன் அலல், என்ன போட்டிருக்கு, என்னது, மிஷ்ஜபி, மிஷ்ஜப் என்றால் பலகை. அப்போது அவருடைய மற்ற துணிகள் எல்லாம் பலகையின் மீது வைக்கப்பட்டிருந்தது, துணி மாட்டும் பலகையின் மீது வைக்கப்பட்டிருந்தது. அப்போ கீழாடை அணிஞ்சு கொண்டு தொழுதாங்க. அவருடைய பிடரியின் பக்கமாக என்ன செஞ்சாங்க, முடிச்சு போட்டு கொண்டவர்களாக தொழுதார்கள். கால லஹு காயிலுன், சொல்லக்கூடிய ஒருத்தர் கேட்டார்,
கேட்கக்கூடியவர், துசல்லி ஃபி இஸாரி வாஹித், ஒரு ஆடையில் நீங்கள் தொழுகிறீங்களா? ஃபகால, உடனே அவங்க சொன்னாங்களாம், ஜாபிரு, இன்னமா சனஅத்து தாலிக்க, நான் அவ்வாறு செய்ததெல்லாம் லி யரானி, என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக, அஹ்மக்கு மிஸ்லுக்க, உன்னை போன்ற விவரமில்லாத மடையர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். நான் ஏன் இந்த மாதிரி தொழுதுன்னா, இப்படி தொழுகிறதும் கூடுன்னு காட்டுறதுக்கு. உன்ன மாதிரி விவரம் இல்லாதவங்க 2 ட்ரெஸ்ஸு போட்டு தான் தொழுதும் அப்படின்னு ஒரு வசதி இருந்தால் 2 ட்ரெஸ்ஸு போட்டு தொழுகு, வசதியில் ஒரே ஒரு ஆடை தான்னா ஒரு ஆடை கணிந்து கூட தொழுகு. அப்போ உன்னை போன்ற விவரம் இல்லாதவர்கள் என்னை பார்ப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வ ஐயுனா கான லஹு சௌபானி அலா அஹதி ரசூலுல்லா, ரசூல்லா காலத்தில் எங்களில் யாருக்கு தான்ப்பா 2 ட்ரெஸ்ஸு இருந்துச்சு? ரசூல்லா காலத்தில் எல்லாம் ஏழ்மையாக தானே இருந்தாங்க, பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயுனா, எங்களில் யார், கானலஹு சௌபானி அலா அஹதி ரசூல்லா, ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் எங்களில் யாருக்கு 2 ட்ரெஸ்ஸு இருந்துச்சு? எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு தானே தொழுதோம் அணிஞ்சு கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அன் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கால அஸ்ஸலாத்து ஃபி ஸௌபில் வாஹித், ஒரு ஆடையிலே அணிந்து கொண்டு தொழுகுவது சுன்னத்துன், அது சுன்னத்தான வழிமுறை. குன்னா நஃப்அலுஹு மஅ ரசூலுல்லா, ரசூலுல்லா காலத்திலே அவ்வாறு நாங்கள் செய்கின்றவர்களாக இருந்தோம். வலா யுஆபு அலைனா, எங்களின் மீது குறை சொல்லப்படவில்லை. ஃபகால இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இன்னமா கான தாலிக்கு, இது கான ஃபி சியாபி கில்லத்துன், அவ்வாறு இருந்ததெல்லாம் எப்போ தெரியுமா? எப்போ? ஆடைகள் பற்றாக்குறையாக இருந்த போது தான் இந்த நடைமுறை அப்படின்னு இப்னு மஸ்ஊத் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. உபய் இப்னு கஅப் சொன்னது, இவ்வாறு இருந்ததெல்லாம் எப்போ? ஆடைகள் பற்றாக்குறை, யார்கிட்ட ட்ரெஸ் இல்லை, சரியான ஆடை இல்லை, பொருளாதாரம் இல்லை. அம்மா இதா வஸ்ஸா அல்லாஹு, அல்லாஹ் எப்போது செல்வத்தை விசாலமாக்கினானோ, ஃபஸ்ஸலாத்து ஃபி ஸௌபைனி அஸ்கா, 2 ஆடை அணிந்து தொழுகுவதுதான் மிகச் சிறந்தது, மிக தூய்மையானது, ஏற்றமானது. ரவாஹு அஹ்மத். பாபு சுத்ராவா, சுத்ரத், தொழுகக்கூடியவர் தடுப்பு வைத்துக் கொள்வதை பற்றிய பாடம். தொழுகும் போது முன்னாடி என்ன செய்யணும்? தடுப்பு வைக்கிறது, இது சம்பந்தப்பட்ட பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், யகுது இலல் முஸல்லா, தொழுகக்கூடிய அந்த முசல்லாவின் பக்கம் செல்வார்கள். இந்த இடத்துல முசல்லானா பெருநாள் தொழுகைக்காக அந்த தொழக்கூடிய அந்த திடலுக்கு ரசூல்லா புறப்பட்டு செல்வார்கள். வல் அனஸத்து பைன யதைஹி, தங்களுடைய கைகளுக்கு மத்தியிலே கைத்தடி எடுத்து செல்வாங்க, கைத்தடி இருக்கும். வல் அனஸத்து பைன யதைஹி துஹ்மலு வ துன்ஸபு பில் முஸல்லா பைன யதைஹி. அப்போ ரசூல்லா முன்னாடி ஒரு கைத்தடி எடுத்து செல்லப்பட்டு, துஹ்மலுனா என்ன அர்த்தம்? சுமந்து செல்லப்பட்டு, வ துன்ஸபு நட்டு வைக்கப்படும், பில் முஸல்லா பைன யதைஹி, அந்த அவருடைய கைகளுக்கு மத்தியில் அந்த தொழக்கூடிய இடத்திலே நெட்டு வைக்கப்படும். ஃபயுசல்லி இலைஹா, அந்த கைத்தடி நட்டு வச்சுருப்பாங்களே அதை நோக்கி தொழுகுவாங்க. ஏன்னா நடுவில் யாரும் கிராஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ தனியாக தொழுகக்கூடியவங்க சுத்ரா வைத்து தொழுகுவது என்பது சுன்னத்தான வழிமுறை. ஓகேவா? அன் அபி ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கால ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூலுல்லாவை நான் பார்த்தேன், பி மக்கா மக்காவிலே பார்த்தேன், வஹுவ அவர்களோ இருந்தார்கள், பில் அபுத்தஹ் அபுத்தஹ் என்னும் இடத்திலே, ஃபீ குப்பத்தினா குப்பத்தின் தானே, ஃபீ குப்பத்தின் ஹம்ரா மின் அதமின், சிவப்பு நிற தோலால் ஆன கூடாரத்திலே பார்த்தேன். குப்பானா என்ன அர்த்தம்? கூடாரம். அதம் என்றால் தோல். சிவப்பு நிறத்திலான தோலால் ஆன, சிவப்பு நிற தோலால் ஆன கூடாரத்திலே நான் பார்த்தேன். வரைத்து பிலாலன், பிலாலை நான் பார்த்தேன். அகத ஒலுஅ ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய அந்த ஒலு செய்து, அகத ஒலுஅ ரசூலுல்லா, ரசூலுல்லா ஒலு செய்த அந்த மீது தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை பிலால், அந்த தண்ணியை எடுப்பதை பிலால் ரலியல்லாஹு நான் பார்த்தேன். அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க, அதை நான் பார்த்தேன். அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஐத்துன் நாஸ், அபு ஜுஹைஃபா சொல்கிறாங்க, நான் பிலாலை பார்த்தேன், ரசூலுல்லா ஒலு செஞ்ச தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு ஐத்துன் நாஸ், மக்களை நான் பார்த்தேன், எபுத்ததிரூன தாலிக்கல் வலுஅ, என்ன அர்த்தம்? அந்த ஒலு செய்த தண்ணீரை, அந்த தண்ணிக்கு என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க பரக்கத்துக்கு. அந்த ஒலு ரசூல்லா ஒலு செஞ்சு அந்த மீது இருக்கக்கூடிய தண்ணீருக்கு என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. எந்த அளவுக்குனா, ஃபமன் அசாப மின்ஹு ஷையன், அவர்களிலே சிலர் அந்த தண்ணியை என்ன செய்தார்கள், சிறிதளவு பெற்றார்கள், கொஞ்சம் தண்ணி கிடச்சிச்சு. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, தமஸ்ஸஹ பிஹி, தங்களுடைய உடலில் தடவி கொண்டார்கள். ரசூல்லா அந்த ஒலு செஞ்ச தண்ணியை சில பேர் என்ன செஞ்சாங்க, தடவி கொண்டாங்க. ஃபமல்லம் யுசிப் மின்ஹு ஷையன், யாருக்கு ரசூல்லா ஒலு செஞ்ச தண்ணி கொஞ்சம் கூட கிடைக்கலையோ அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அகத மின் பலலி எதி சாஹிபிஹி, தன்னுடைய நண்பருடைய கரத்தில் இருக்கணும், யாருக்கு தண்ணி கிடைச்சா அவங்க மேனியில் தடவுனாங்களோ அவங்க மேனியை தடவி என்ன செஞ்சாங்க, அந்த ஈரம் இருக்குமே, பலல்னா ஈரம், அந்த ஈரத்தை தடவி இவங்க தடவிக்கிட்டாங்க. சும்மர் ஐத்து பிலாலன், பிறகு நான் பிலாலை பார்த்தேன். அகத அனசத்தன், அனசத் அப்படின்னா என்ன அர்த்தம், கைத்தடி. அனசத் என்றால் என்னமோ கைத்தடி, அதாவது இரும்பு, அதாவது கைத்தடினா ஒரு பகுதியில் என்ன இருக்குன்னா இரும்பு போடப்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கைத்தடி. அதை எடுத்துட்டு வந்து பிலால் என்ன செய்கிறாங்க, ஃபர் ரக்கஸஹா, அதை ஊன்றுறாங்க, அதை என்ன செய்கிறாங்க, ஊன்றுறாங்க. வ ஹரஜ ரசூலுல்லா, ரசூலுல்லா அவங்க உள்ளேருந்து வர்றாங்க. ஃபி ஹுல்லத்தின் ஹம்ரா, என்ன ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, சிவப்பு நிற ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க. எது வரைக்கும், முஷம்மிரன், முஷம்மிரனா உயர்த்தி பிடித்தவர்களாக, உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுடைய கணுக்கால் கீழே வரைக்கும் என்ன செய்யுது, அந்த ட்ரெஸ்ஸு வந்திருக்குது, அதை அப்படியே உயர்த்தி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கிறதுக்கு வர்றாங்க. சல்லா இலல் அனசத்தி, ரசூல்லா எதை முன்னோக்கி தொழுகிறாங்க, மக்களை வச்சுட்டு, மக்களை கொண்டு அந்த கைத்தடியை நட்டு வச்சுருந்தாங்களே அதை முன்னோக்கி தொழுகிறாங்க. எத்தனை ரக்காத்து, ரக்காத்தைனி, 2 ரக்காத்து. ஒரு ஐத்துன் நாச, மக்களையும் பார்த்தேன், ஒ தவாபு, கால்நடைகளையும் பார்த்தேன். எமுர்ரூன மின் பைனி எதைஹி அல் அனசா, அந்த கைத்தடிக்கு அந்த சைடு மனிதர்களும் கால்நடைகளும் நடந்து செல்வதை பார்த்தேன். வெட்ட வெளி, அப்போ அங்கே நட்டுட்டாங்க, அதுக்கு அங்கிட்டு என்ன செய்கிறாங்க, மக்களும் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நடமாடுறாங்க. அப்போ கைத்தடி வைக்கிறது மூலிமா அந்த தொழுகைக்குள்ளே யாரும் வராமல் இருக்கிறதுக்கு வைப்பது என்பது ஒரு முஸ்தஹப்பா